பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். தேவ அன்பிலே நிலைத்திருப்போம். அவர் ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா 1 வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்கிறது, நியாயம் செய்கிறது, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கிறது. இந்த காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நாம் எவ்வளவோ நன்மை பெற்றிருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் தேவை. ஆதியாகமம் 4 வசனத்தில் படிக்கிறோம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். யார் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துகிற தேவன் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் நன்மை செய்யாத இடங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தென்பட்டால் அது நமக்கு பாவமான இடங்கள் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு பாவமாக முடிகிறது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் நன்மை செய்யாமல் விடுவோமே ஆனால் அது நமக்கு பாவமாயிருக்கிறது. அதே வேளையிலே நாம் நன்மை செய்வோமே ஆனால் அது நமக்கு மேன்மையாய் காணப்படும் என்கிறதை தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு முடிந்த வரைக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மோசையின் மாமகனை ரகுவேல் இவரை அழைக்கும் போது என்னாகும் 10 வசனத்திலே, நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றார். மோசே சொல்லுகிறார், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். இந்த நாட்களில் நாமும் அப்படிதான். தேவன் எப்படி நமக்கு நன்மை செய்கிறாரோ அதற்கேற்றபடி நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லப்பட்டபடி இதுவரையிலும் அப்படிப்பட்டதான அனுபவம் இல்லாதவர்கள் நன்மை செய்ய படித்து ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடவுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய அன்பும் கிருபையும் உம்முடைய இரக்கங்களும் ஆண்டவரே உம்மாலே வருகிற நன்மைகளும் உம்மாலே வருகிற ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களை பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.